இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். துலா ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வரும் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள இந்த ஒரு வருடத்துக்கான பலாபலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான், குறிப்பாக உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதியான சனி பகவான், 4-5க்கு அதிபதி சனி பகவான் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ருணர் ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் குருவின் வீடான மீன ராசியில் ராகுவானவர் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 72016301 9383763001. பாவகிரகங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அசையும் அசையா சொத்துகையில் வகையில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தனக்காரகன் பொன்னவன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. அந்த கிரகம் தற்போது, அதாவது ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், வருகின்ற மே 1ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு மாறுதலாகி விடுகிறார். குரு 8க்கு மாறுதலாக உள்ளது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். அதனால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை காரணமாக நீங்கள் அடைய வேண்டிய லாபத்தை அடைவதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத பயணங்கள், இயந்திரங்கள் பழுதாவது காரணமாக வீண் செலவுகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் என்றாலும் சற்று தாமதமாகி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் எடுத்த காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் என்றாலும், உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை பளு காரணமாக தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட உண்டு. அடுத்து குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அதுக்கடுத்து உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது வரும் நாட்களில் ஓரளவுக்கு நற்பலனை தரும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் பண வரவுகளும் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகள் சற்று குறைந்து ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில காரியங்களை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் உங்கள் பேச்சு திறமை காரணமாக எதையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், எதிலும் திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக 4ஆம் வீட்டை குரு பார்ப்பதால், சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அசையும் அசையா சொத்து வகையில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்,
ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம் மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, மஞ்சள் நிற வஸ்திரத்தை குரு பகவானுக்கு அணிவித்து வழிபாடு மேற்கொள்வது, குரு எந்திரத்தை வீட்டில் வச்சு பூஜை செய்வது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையலாம். நேயர்களே, இதுவரை துலா ராசிக்கான தமிழ் வருட பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கும் குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்களது ஓம் சரவண யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.